ஆஸ்திரேலியாவின் சிட்னியின் போண்டி கடற்கரையில் நடந்த யூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரேலிய உளவுத்துறை மற்றும் காவல்துறையின் தோல்வியை பல்வேறு வகைகளில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நவீத் ஏற்கனவே ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் எனப்படும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய உளவுத்துறையால் யூத எதிர்ப்பு மற்றும் ISIS இஸ்லாமிய பயங்கரவாத தொடர்புகளுக்காக விசாரிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சிட்னியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய IS அமைப்புடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நவீத் அக்ரம் சுமார் 6 மாத காலம் காவல்துறை விசாரணையில் இருந்ததாக அந்நாட்டு உளவுத்துறையின் தலைவர் மைக் பர்கஸ் தெரிவித்துள்ளார். தக்க ஆதாரங்கள் இருந்த போதிலும் நாட்டுக்கோ யூத மக்களுக்கோ நவீத் அக்ரம் ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்ற முடிவுக்கு வந்த காவல்துறை விசாரணையை முடித்து வைத்தது. மேலும் அக்ரம் மீதான கண்காணிப்பையும் நிறுத்திவிட்டனர். இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புடன் தீவிர தொடர்பில் இருந்த நவீத்துக்கு நற்சான்றிதழ் வழங்கிய காவல்துறையின் நடவடிக்கையே இப்போது போண்டி கடற்கரை பயங்கரவாத தாக்குதலில் பலர் பலியாக காரணமாகியிருக்கிறது. இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்திய நவீத் அக்ரமின் தந்தை சஜித் அக்ரம் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவரது 6 உரிமம் பெற்ற துப்பாக்கிகளும் பயங்கரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது மேலும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. தந்தையும் மகனும் போண்டி கடற்கரைக்கு வந்த காரில் ISIS அமைப்பின் கொடி பொருத்தப்பட்டிருப்பது காவல்துறையினரின் கண்ணில் படாமல் இருந்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 1,17,000 யூத மக்கள் வாழும் ஆஸ்திரேலியாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதில் இருந்தே யூத மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் சுமார் 166 யூத எதிர்ப்பு தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் ஆஸ்திரேலியாவில் நடந்துள்ளன. மெல்போர்னில் உள்ள அடாஸ் இஸ்ரேல் ஜெப ஆலயம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. முன்னதாக 2024 ஆண்டு அக்டோபரில் போண்டி அருகில் லீவிஸ் கான்டினென்டல் கிச்சன் என்ற கோஷர் கஃபே யூத எதிர்ப்பு பயங்கரவாதிகளால் தீ வைத்து அழிக்கப்பட்டது. இந்த வன்முறையில் தோராவின் ஹீப்ரு வரிகள் பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடி தீக்கிரையானது. மேலும் அதே கடற்கரை அருகில் இருக்கும் கார்லி லெவிஸ் என்ற மதுபான ஆலையும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் குறிவைக்கப்பட்டது. ஸ்பெஷல் ஆபரேஷன் அவாலைட் என்பதன் கீழ் மட்டும் 15 அதிதீவிர தாக்குதல்கள் நடந்துள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் நகரில் மட்டும் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் பியர்லின் கீழ் 100க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நடந்துள்ளன. சுமார் 12க்கும் மேற்பட்டோர் யூத எதிர்ப்பு வன்முறைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். சிட்னி மற்றும் மெல்போர்னில் உள்ள யூத தலைவர்கள் தங்களுக்கு பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலிய அரசின் கொள்கை யூத எதிர்ப்புக்கு எரியூட்டுவதாக குற்றஞ்சாட்டியிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் யூத வெறுப்பின் புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் எச்சரித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக ஆஸ்திரேலிய பிரதமருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் எழுதிய எச்சரிக்கை கடிதத்தையும் அல்பானிஸ் புறக்கணித்து விட்டதாகவும் நெதன்யாகு கூறியுள்ளார். இதற்கிடையே சிட்னி கடற்கரை பயங்கரவாத தாக்குதலை நேரில் பார்த்த சாட்சியங்கள் ஆஸ்திரேலியாவின் காவல்துறையின் அலட்சியத்தை மேலும் அம்பலப்படுத்தியுள்ளது. சுமார் 20 நிமிடங்கள் வரை துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் இடையில் பலமுறை தோட்டாக்கள் நிரப்பப்பட்டதாகவும் ஆனால் எந்த வகையிலும் மக்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் இறங்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் இந்த பொறுப்பில்லாத நடவடிக்கை மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளன. உளவுத்துறை மற்றும் காவல்துறையின் அலட்சியத்தால் நீண்டகால யூத எதிர்ப்பு வன்முறைகள் இப்போது பயங்கரவாத தாக்குதலாக மாறியிருக்கிறது. உளவுத்துறை சீர்திருத்தம், பயங்கரவாதிகளை சிறப்பாக கண்காணித்தல் மற்றும் காவல்துறையினருக்கு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சிகள் ஆகியவை ஆஸ்திரேலிய அரசின் அவசர தேவைகளாக உள்ளன என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியிருக்கின்றனர். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.